சமையலறை தோழிகளுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு குட்டி கத்திரிக்காய் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் 2 ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஒன்று சோள மாவு தோசை, இன்னொன்று அதுக்கு செம்ம காம்பினேஷனான கார சட்னி பார்க்க போகிறோம். இந்த சோள மாவு தோசை ரொம்ப ஹெல்த்தியானது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோள மாவு பண்ணுறதுக்காக 1/2 கிலோ வெள்ளை சோளம் எடுத்திருக்கோம், 200 கிராம் பச்சரிசி, இது ரெண்டையுமே 4 ஹவர் தண்ணியில் ஊற வச்சிடணும். அப்புறம் 150 கிராம் உளுந்து எடுத்திருக்கோம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் 4 ஹவர் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஊறிச்சு எடுத்துட்டோம். இப்போ பருப்பு ஊறிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு பருப்பையும் வெந்தயம் ஊற வச்சதை ஃபஸ்ட் நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவு மாவு நல்லா பொங்கி வரணும். அந்த அளவு பொங்கிற அளவுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து சோளமும் அரிசியும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்க மாதிரி அரைக்கணும், புருன்னு இருக்கணும். அப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து கலந்து அதில் உப்பு சேர்த்து கலந்துக்க போகிறோம். அப்புறம் நம்ம கார சட்னி பண்ண போகிறோம். இதுக்கு செம்ம காம்பினேஷனுங்க கார சட்னி. அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அப்புறம் 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு குட்டி தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு புளி, அப்புறம் 4 பல் பூண்டு. இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் நமக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். மையாக அரைச்சிட்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே சாப்பிட்லாம், தாளிச்சும் சாப்பிட்லாம். நம்ம இப்போது தாளிச்சிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்காக கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஆனியன் கொஞ்சம் போடுறோம். அதுக்கப்புறம் லைட்டாக பொன்னரமாக வந்ததும் 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போடுறோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்லாங்க. கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களெலாம் சாப்பிட்லாங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு லிக்விடாக இருந்தால் போதும். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அடுப்பில் நான் கல் வச்சுருக்கேன், கல் தோசை ஊற்ற போகிறேன். நீங்கள் நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு சுற்றி ஆயில் விட்டுக்கோங்க. அப்போ தான் தோசை நம்மளுக்கு கொஞ்சம் கிரிப்ஸியாக வரும். பாருங்கள், இப்போ வெந்துச்சு. இந்த பக்கம் எடுத்து தட்டி போட்டுக்கலாம். இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு 2 பக்கம் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாங்க. நல்லா மணமான சுவையான ஹெல்த்தியான சோள தோசை ரெடிங்க. இதுக்கு செம்ம காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் இட்லி பொடி கூட வச்சு சாப்பிட்லாங்க. நம்ம மாவை அரைச்சி வச்சுட்டு காலைல தோசை ஊற்றிக்கலாம். சோள மாவு நமக்கு நல்ல ஹெல்த்தியானது, நல்ல எனர்ஜி லெவலை அதிகமாக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பி ஹெல்தி, பி சேஃப்டி. பாய் பாய்.